அரசு பள்ளியில் பிற்போக்குத்தனமாக பேசிய மகாவிஷ்ணுவை காவல்துறையினர் கைது செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அவரை காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்னதாக ஏற்கனவே சென்னை விமான நிலையத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். தற்போது அவர் காவல்துறையின் பிடியில் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக சைதாப்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து செய்தியாளர் விக்னேஷ் முத்து நம்மோடு நேரலையில் இணைகிறார். விக்னேஷ் முத்து, சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் தான் மகாவிஷ்ணு மேல புகார் கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப கைது செய்யப்பட்ட அவர் விமான நிலையத்தில இருந்து சைதாப்பேட்டை காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கா? பிரியதர்ஷினி, அரசு பள்ளியில் மாணவர்களிடையே பிற்போக்குத்தனமாக பேசியிருக்கக்கூடிய விவகாரத்தில் மகாவிஷ்ணு சென்னை, அதாவது ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அவரை காவல்துறையினர் கைது செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது நாம் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் இருக்கிறோம். இங்கு 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டு இங்கு அவர் நேரடியாக விசாரணைக்காக அழைத்து வரப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே முன்னதாக விமான நிலையத்திற்கு சைதாப்பேட்டை காவல்துறையைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் சைதாப்பேட்டை காவல் உதவி ஆணையர் சீனிவாசன் தலைமையில் காவலர்கள் சென்று நேரடியாக அவரை கைது செய்திருக்கிறார்கள். அவர் இங்கு அழைத்து வரப்பட்டதற்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படக்கூடிய நிலையில் இதுவரை இங்கு அழைத்து வரப்படவில்லை. ஆனால் இந்த காவல் நிலையம் முன்பு தற்பொழுது ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு ஒரு பரபரப்பான சூழ்நிலை என்பது இங்கு நிலவி வருகிறது. ஏற்கனவே இந்த பிற்போக்குத்தனமான கருத்துக்களை அவர் பதிவு செய்த விவகாரத்தில் இந்த சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் தான் புகார் என்பது அளிக்கப்பட்டது. அதன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பார்வை குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கர் உள்ளிட்டோரிடம் அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விவகாரத்தில் தான் மிகப்பெரிய சர்ச்சை உருவானது. இதையடுத்துதான் அடுத்தடுத்து அவர் மீது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சைதாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அவர் மகாவிஷ்ணு எந்த நேரத்திலும் அழைத்து வரப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த காவல் நிலைய காட்சிகளை நாம் தற்பொழுது நேரலையில் பார்க்கலாம். ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் இங்கு அழைத்து வரப்படலாம், இல்லை என்றால் வேறு காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அங்கு முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. பிரியதர்ஷினி, நிச்சயமா சைதாப்பேட்டை காவல் நிலையத்துக்கு மகாவிஷ்ணுவை அழைத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அது மட்டும் இல்லாம அங்கேயும் காவலர்கள் குவிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அங்க காவல்துறை உயர் அதிகாரிகள் யாரேனும் இருக்காங்களா? இப்ப மகாவிஷ்ணு அங்க அழைச்சிட்டு வரப்படுறாரு அப்படின்னா அவர்கிட்ட என்னென்ன மாதிரியான கோணங்கள்ல எல்லாம் விசாரணை நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க? ஏன்னா ஏற்கனவே இன்னைக்கு காலையில காவல்துறை உயர் அதிகாரிகளோட ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு. நிச்சயமாக மகாவிஷ்ணு மீது ஏற்கனவே இந்த காவல் நிலையம் மட்டுமல்ல பிற காவல் நிலையங்களிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் அரசு பள்ளியில் மாணவர்களிடம் பிற்போக்கு சிந்தனையை புகுத்திய விவகாரம், மறுபக்கம் பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கருக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்தது என பல புகார்கள் அடுத்தடுத்து அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தவுடன் உயரதிகாரிகள் இந்த அரசு பள்ளியில் அவர் சொற்பொழிவு ஆற்றுவதற்கு அனுமதி பெறப்பட்டதா, இந்த விவகாரத்தில் முழுமையாக என்ன நடந்தது, அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் இவரை எப்படி பேசுவதற்கு அழைத்தார், இல்லை என்றால் இவர் நேரடியாக அந்த நிகழ்வை நடத்துவதற்கு திட்டமிட்டு இவர் தொடர்பு கொண்டு பேசினாரா, ஏற்கனவே அந்த அரசு பள்ளிக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி அவர் வழங்கியதாக ஒரு கூறப்பட்ட நிலையில் அந்த சம்பவங்கள் குறித்து முதல் கட்டமாக விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. அதே நேரத்தில் பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கரை அவதூறாக பேசியது விவகாரம் சம்பந்தமாகவும் மகாவிஷ்ணுவிடம் தீவிர விசாரணையை மேற்கொள்வதற்கு போலீசார் அடுத்தடுத்து திட்டமிட்டிருக்கிறார்கள். இங்க சைதாப்பேட்டை காவல் நிலையத்தை பொறுத்தளவு கிட்டத்தட்ட நாம் ஏற்கனவே தெரிவித்தது போன்று போலீசார் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காவல் நிலையத்தின் 2 பக்கங்களிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. விமான நிலையத்தில் வேறு கேட்டில் இருந்து அவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில் இங்கு அழைத்து வந்தால் உடனடியாக விசாரணை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த காவல் நிலையம் அழைத்து வரப்பட இல்லை என்றால் வேறு காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்த காவல்துறை சார்பில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியதர்ஷினி, விக்னேஷ் முத்து, நீங்க குறிப்பிட்ட மாதிரி சைதாப்பேட்டை மட்டும் இல்லாம பிற காவல் நிலையங்கள் மேலையும் மகாவிஷ்ணு மேல புகார் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப வரைக்கும் என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்கள் வெளியாகி இருக்கா?
மகாவிஷ்ணுவை பொறுத்தளவு பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியருக்கு எதிராக அவதூறாக பேசிய விவகாரம், அந்த வகையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. மாணவர்களை ஒரு தவறான பாதைக்கு, அதாவது பிற்போக்குத்தனமான சிந்தனைகளை அரசு பள்ளி மாணவர்களிடையே பேசிய விவகாரம் ஆகிய 2 பிரிவுகளுக்கு எதிராக வழக்கு என்பது செய்யப்பட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் அவர் மீது பார்வை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் பல இடங்களில் புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஒரு காவல் நிலையம் மட்டுமல்ல, 2க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்கள் பார்வை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது, மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளியில் தேவையில்லாத கருத்துக்களை தெரிவித்த விவகாரத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஏராளமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் நேரடியாக அழைத்து வரப்பட்ட பிறகுதான் அவரிடம் எத்தகைய விசாரணைகள் நடத்தப்படும், அவர் என்ன பதிலை தெரிவிக்க இருக்கிறார். ஏற்கனவே ஏற்கனவே சென்னை விமான நிலையத்தில் அவர் இறங்கியவுடன் முதல் கட்டமாக விசாரணைக்கு அவர் அழைத்து செல்லப்படலாம் என்ற தகவல் காலை வெளியானது. ஆனால் சென்னை விமான நிலையத்திலேயே காவல்துறையினர் அவரை அதிரடியாக கைது செய்து சைதாப்பேட்டை காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த காவல் நிலையத்திற்கு அவர் வர இருக்கிறார். அவர் உள்ளே அழைத்து வந்த பிறகு விசாரணையை காவல்துறை அதிகாரிகள் தொடங்கி இருக்கிறார்கள். ஒருபுறம் இந்த விவகாரம் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில், மறுபுறம் அந்த தலைமை ஆசிரியர் ஏற்கனவே அவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் திருவள்ளூருக்கு. அவரிடம் 3 நாட்கள் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. நேற்று இரவு நள்ளிரவில் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமை இந்த விவகாரத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட இருக்கிறதுனால் மகாவிஷ்ணு இன்னும் சற்று நேரத்தில் நாம் இருக்கக்கூடிய இந்த சைதாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பிரியதர்ஷினி, இப்ப சர்ச்சைக்குரிய வகையில பேசின மகாவிஷ்ணு காவல்துறையினரோட விசாரணை வளையத்துக்குள்ள கைது செய்யப்பட்டு கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த பள்ளியில மாணவர்கள் மத்தியில உரையாற்றுவதற்கு மகாவிஷ்ணுவை தேர்வு செய்தவர்கள் யார்கிட்டலாம் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்காங்க, பள்ளி தலைமை ஆசிரியர் இல்லாம? ஏற்கனவே பள்ளி தலைமை ஆசிரியர் இல்லாமல் அந்த நிர்வாக ஆசிரியர் குழுக்களை சேர்ந்தவரிடம் நேற்று இரவு விசாரணை நடத்தப்பட்டது. எழுத்துப்பூர்வமாக ஏற்கனவே பள்ளி சார்பில் ஒரு விரிவான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை தரப்பில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று அந்த மகாவிஷ்ணு தற்பொழுது முதல் கட்டமாக கைது செய்யப்பட்டிருக்க நிலையில் பள்ளி நிர்வாகத்தினரை அழைத்து இந்த விவகாரம், அதாவது இந்த நிகழ்வு எப்படி நடைபெற்றது, முன் அனுமதி யாரிடம் பெறப்பட்டது என்கின்ற பல்வேறு கோணங்களில் அடுத்தடுத்து விசாரணையை தீவிரப்படுத்த திட்டமிட்டிருக்கிறது. நேற்று செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பள்ளிக்கல்வித்துறையில் தேவையில்லாமல் இது போன்ற நிகழ்வு நடத்தப்பட்டது, முன் அனுமதி பெறாமல் இந்த விவகாரம் நடைபெற்றதாக ஒரு குற்றம் சாட்டியிருந்தார். அதனால் தமிழக அரசை பொறுத்தளவு இந்த விவகாரத்தை தீவிரமாக கையில் எடுத்திருக்கிறது. இன்று விசாரணைக்கு பிறகு அவர் நேரடியாக நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரிக்கவும் முடிவு செய்திருக்கிறார்கள். பிரியதர்ஷினி, ஏற்கனவே நேற்று வீடியோ வெளியிட்டப்ப மகாவிஷ்ணு குறிப்பிட்டிருந்தாரு, தாம் பேசினதுல எந்த தப்பும் இல்லை, ஆனா அமைச்சரை சந்திச்சு உரிய விளக்கம் கொடுப்பேன் அப்படின்னு. இப்ப கைது வரைக்கும் போயிருச்சு. இனி அமைச்சர் மகாவிஷ்ணுவை சந்திக்கிறதுக்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கா? நான் அவர் முன்னாடி குறிப்பிட்டிருந்தாரு, நான் விளக்கம் கொடுப்பேன் அப்படின்னு. கைது செய்த பிறகு அவர் அமைச்சரை சந்திக்க வாய்ப்பு என்பது இல்லை. ஏனால் கைது செய்வதற்கு முன்னதாக ஒருவேளை விசாரணை நடத்துவதற்கு மகாவிஷ்ணு அவர் ஆஜராக உத்தரவிட்டிருந்தால் அதற்கு முன்னதாக அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை நேரடியாக சந்தித்து தனது தரப்பு விளக்கத்தை அளித்திருக்கலாம். ஆனால் தற்போது விமான நிலையத்திலேயே அவர் கைது செய்யப்பட்டு சென்னை சைதாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்படுவதால் இதற்கு பிறகு அவர் நேரடியாக அமைச்சரை சந்திக்க வாய்ப்பு இல்லை. போலீஸ், அதாவது காவல்துறையினர் மூலமே அடுத்தடுத்த நகர்வுகள் என்பது இந்த விவகாரம் செல்ல இருக்கிறது. காவல்துறை தரப்பில் முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு காவலில் எடுத்து முழுமையான விசாரணையை சைதாப்பேட்டை காவல்துறை அதிகாரிகள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். பிரியதர்ஷினி.